ஹாய், திஸ் இஸ் C4F ரிவ்யூ. ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பாலா சார் இது உங்கள் படம் மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன சொல்லணுன்னா, பாலா சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். மற்ற ஆக்ட்ரஸ் கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டிங்க்கான ஒர்க் வந்து உங்களை நீங்களே ஏன் டிரெக்டிங்லேயோ இல்லை இந்த ஸ்டோரி லைன்லேயோ வாங்கிக்கல அப்படின்றது மட்டும்தான் சார் என்னோடய கேள்வி. முக்கியமாக இந்த படத்தில் வந்து நம்ம பேசணுன்னா வரலட்சுமி சரத்குமாரோட ஆக்டிங். அதாவது ஒரு 2 படம் தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஒரு படம் ஆக்சுவலாக டிலே ஆகிடுச்சு. இது அவங்களோட 3rd படம். ஒரு ஆக்ட்ரஸ்க்கான அத்தனை விதமும் அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸும் அவங்ககிட்ட இருக்குது. பக்காவாக சிங்க் பண்ணி இது மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் நடிக்கணும், இந்த மாதிரி வல்காரிட்டியாக பேச சொன்னாலும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேச காமிச்ச வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. உண்மையாகவே ஒரு பிரமிப்பான ஒரு ஆக்டிங், செம கிளாப்ஸுங்க. உண்மையாகவே அதெல்லாம் யாராலையுமே அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து உடனே அச்சீவ் பண்ண முடியாது. தென் சசிகுமார் சார் ஆக்டிங் பக்காவாக பண்ணியிருந்தார் படத்தில். எல்லா படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஜாஸ்தி. டயலாக் டெலிவரி, கேரக்டருக்கு தேவையான எமோஷன்ஸ் அது எல்லாமே பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் நீ பாலா சார்கிட்ட நடிக்கிற அப்படின்னு சொல்லி விட்ருவாங்கன்னோ என்னமோ தெரில. எல்லாருமேங்க ஹீரோ ஹீரோயின் லெவலுக்கு நடிச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் வந்து ஒரு படி படத்தை வந்து மேலே தூக்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு சில சீன்லலாம் இளையராஜா சார் தான் ஹீரோ அப்படின்றத அவரே ப்ரூவ் பண்ணிட்டார் படத்தில். ஆர்கே சுரேஷ் இந்த படத்தோட வில்லன், டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர் கூட ஒரு நல்ல சர்ட்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அபோவ் 18+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்டு இந்த படத்துக்கெலாம் மார்க் போடணும் அப்படின்றதெல்லாம் பற்றி எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5க்கு 3.25 மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் C4F.